தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சிக்கு 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவாக இருந்தது 3 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த முடிவை தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது நீதிமன்ற செய்தியாளர் செந்தில் குட்டியிடம் கேட்கலாம். செந்தில், வணக்கம். எந்த காரணத்திற்காக தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது? அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த பாஜக வேட்பாளர் ராமலிங்கம் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியை சேர்ந்த பாமக வேட்பாளர் பாஸ்கரன் ஆகிய 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கில் என்ன தெரிவித்தார்கள் என்றால், தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி பகுதிகளில் 23ஆம் தேதி தேர்தல் நடத்துவதற்கு பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தலை ஒத்திவைத்திருந்ததாகவும், மேலும் இதற்கான வாக்கு எண்ணிக்கை 25ஆம் தேதி நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு குறுகிய காலத்தில் மீண்டும் தேர்தலை நடத்துவது மீண்டும் பணப்பட்டுவாடா செய்வதை அதிகரிக்கவே செய்யும் என்பதாலும், மேலும் இந்த மனுதாரர்கள் இந்த வழக்கு தொடர்பாக மனுதாரர்களுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் குறுகிய காலத்தில் தேர்தல் நடத்துவது பணப்பட்டுவாடா செய்வது மேலும் அதிகப்படுத்தும், அதனால் தேர்தல் தேதியை சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றத்தில் வைத்திருந்தார்கள். அதன்படி தேர்தல் ஆணையம் இன்று ஒரு மணி நேரம் அளவிற்கு டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஆலோசனை நடத்தியது. அதன் அடிப்படையில் இன்று தேர்தல் இந்த 2 தொகுதிகளுக்கும் 3 வார கால அளவிற்கு தேர்தலை ஒத்திவைப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இன்று நடைபெற்ற அந்த வழக்கினுடைய அந்த விவாதங்கள் குறித்து சொல்லுங்க செந்தில். அதாவது தஞ்சாவூர் சேர்ந்த ராமலிங்கம் என்ற வேட்பாளருடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதாடும் பொழுது, தங்களுடைய தொகுதிகளில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா செய்ததன் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற புகார்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருந்தாலும் தேர்தல் ஆணையம் சிறிய அளவிலான புகார்களுக்கு மட்டுமே நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதே போல பாஸ்கரன் என்பவர் அரவக்குறிச்சி தொகுதி பாமக வேட்பாளராக இருக்கிறார். அவரும் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் தங்களுடைய தொகுதிகளில் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே பணப்பட்டுவாடா செய்தார்கள். இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களே அது நேரடியாக ஈடுபட்டிருந்தார்கள் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வாதாடும் போதும் அதை தெரிவித்திருந்தனர். மேலும் தேர்தல் ஆணையம் இதற்கு தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என எதிர்பார்த்த நிலையில் தேர்தல் ஆணையம் இதற்காக ஒரு விசாரணை குழு ஒன்றை அமைத்ததாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தது. இதில் 7 IAS மற்றும் IPS அதிகாரிகள் இது பணப்பட்டுவாடா தொடர்பாக விசாரணை நடத்துவதாகவும், அந்த விசாரணை அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் அந்த தேர்தல் தேதியை தள்ளி வைத்திருந்தார்கள். இந்நிலையில் அந்த விசாரணை அறிக்கை இடைக்கால அறிக்கை. இந்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை அனைத்து தரப்பட்ட வேட்பாளர்களும், களத்தில் இருக்கும் அனைத்து வேட்பாளர்களுக்கும், வாக்காளர்களுக்கும், சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் குறைகளை, தங்களிடம் இருக்கும் ஆதாரங்களை, இந்த பணம் பட்டுவாடா செய்ததாகவும் மோசடியில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை கொடுத்து அது சம்பந்தமாக விரிவான ஒரு விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணையின் முடிவை பொறுத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். இந்த விஷயங்களை முடிப்பதற்கு 3 காலம் ஒத்திவைக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் தானாகவே நீதிமன்றத்தில் தெரிவித்த காரணத்தினால் நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பிப்பதை நிறுத்தி வைத்துவிட்டு வழக்கை ஒத்திவைத்து விட்டனர். 3 வாரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தேதி குறிப்பிடுவது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் இப்பொழுது அவங்களுடைய இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் அப்ராப்ரியேட் ப்ரெஸ் நோட்டீஸ் வரும்னு சொல்லி கோர்ட்டில் தெரியப்படுத்தியிருக்காங்க. சரி சார், இப்போ உங்கள் தரப்பில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் இப்போ சொல்ல போகிறீங்க? எல்லாருக்குமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்ககிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது, என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க போகிறீங்க? அதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய பிரதான கோரிக்கையான மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற விரிவான அதாவது 14/5/2016 அன்று தேர்தல் ஆணையம் இந்த தொகுதிக்கு, குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியினுடைய தேர்தலை ஒத்திவைப்பதற்காக அவர் கூறியுள்ள விரிவான காரணங்களில் அவர்கள் தானாகவே அனைத்து விதமான விஷயங்களையும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திமுக வேட்பாளருடைய இல்லத்திலிருந்து ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் பிடிபட்டதாகவும், அதிமுக பிரமுகர் ஒருவர் அன்புநாதன் என்பவரிடமிருந்து பல கோடி பிடிபட்டதாகவும், ஏறத்தாழ 429 லிட்டர் சாராயம் பிடிபட்டதாகவும், அதாவது பணம் என்பதற்கான மிஷின்கள் பிடிபட்டதாகவும் பல்வேறு விதமான விஷயங்களை ஆதாரங்களாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஏன் விசாரிக்கவில்லை? இது சம்பந்தப்பட்டவர்களை திரும்பியும் நீங்கள் போட்டியிட விட்டால் தவறு செய்தவர்களை அனுமதிப்பதற்கு சமமாகுமே. இதனால் என்ன பயன் என்பதனால் இது போன்ற விரிவான விஷயங்களை நாங்கள் எங்களோட மனுவில் குறிப்பிட்டிருந்தோம்.
இது வந்து ஒரு புதுமையான வழக்கு, புதுமையான சூழ்நிலை. இவங்க தவறு செஞ்சுருக்காங்கன்றது முடிவாகுதுன்னா நிற்கலாமா நிற்கக்கூடாதுங்கிறது நாடே தீர்மானிக்கணும். சரி சார், இப்போ நீங்கள் மறுபடியும் உங்கள் குறைகளை சொல்லுவீங்களா தேர்தல் ஆணையத்துக்கிட்டக்க? இதை எப்படி இந்த விஷயத்தை வலிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்ய போகிறீங்க? இந்த விஷயங்களை நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் வந்து போராடி வந்து அனைவருக்குமான கதவுகளையும் திறந்து விட்டுருக்கிறோம். யாரெல்லாம் குற்றம் சமூகத்தில் நினைக்கிறாங்களோ, யார்கிட்டலாம் ஆதாரங்கள் இருக்கோ அனைவரும் வரட்டும். நாங்களும் வருவோம், அனைவரும் வரட்டும். 3 வாரம் கழிச்சு தான் தேர்தல் தேதி தெரியும். ஆமாம், தேர்தல் தேதி 3 நாள் கழித்து தெரியும். ரெண்டாவது இப்போ வந்து கோர்ட்டில் வந்து வெறும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க, கெசட்டில் போடுவாங்க. வெயிட் பண்ணுவோம். டேட்டு தெரியல, ஒத்தி வச்சிருக்காங்க. 3 வாரங்கள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. சரியான தேதி குறிப்பிடவில்லை.